விஜய் சேதுபதிக்கே உங்களுக்கு பிடிச்சி போச்சு, உங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகுதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாப்புல. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில ப்ரோ. அவர் கேட்கும் போது நான் அங்கேருந்து அந்த மாதிரி வார்த்தை வரணும் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. பட் ஃபைனல் டே அவனுக்காக பேசுனது தான் ப்ரோ. அது ப்ரோ அவன் என்ன எஃபர்ட் போட்டாலும் நம்ம காட்டினா தான் ப்ரோ தெரியும் மக்களுக்கு. எல்லாரும் நீங்கள் சொல்கிறீங்க ஃபோன் ரீச் ஆகுது, ஃபோன் பார்க்காத மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன காட்டுறீங்கிறது தானே மேட்ரு. அப்போ ஃபேவரிசம் இருக்கான்னு தெரியல, எனக்கு உண்மையில தெரியல. அந்த எலிவேஷன் கமருதீனுக்கு கிடைக்க மாட்டேங்குது தான் என்னோட கோவமே. மாஸ்க் டாஸ்க்ல ஜெயிக்கிறான், அதில் நீ ஜெயிச்சுட்டேன்னு ஏன் சொல்ல முடியல? உன்னை எல்லாரும் ஜெயிக்க வச்சாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ பாரு பின்னாடி பேசுகிறாங்க, பேக் டச்சோ சம்திங் ஏதோ பேசுகிறாங்க. பேசும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? எதுக்கு அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பேசியிருந்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நியாயம் கிடச்சிருக்கும். இதே கமருதீன் பேசியிருந்தானா என்ன ஆயிருக்கும்? இது கேம் தான். இப்போ கேமாக பார்க்குறோம் அப்படின்றதுக்காக கேட்குறேன். அந்த ஒரு பார்வதி ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லைன்னா, கூடவே அந்த 4-5 நாள் நல்லா பழகிட்டு சடனாக வந்து திவாகர் கிட்ட இந்த மாதிரி சொல்லும் போது, கமருதீன் வீட்லேயோ இல்லை நீங்களாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் பார்க்கும்போது என்ன பேசுனாங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பொண்ணு இந்த மாதிரி அலிகேஷன் வைக்கிது அப்படின்ட்டு. அப்போ எப்படி இருக்கு? இல்லை ப்ரோ, ரொம்ப ஹர்ட் ஆச்சு ப்ரோ. என்னன்னா இப்போ அவனுக்கு அக்கா மட்டும் தான் இருக்காங்க. அக்கா வந்து ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்னடா இப்படி நடந்துட்டு இருக்கு, எனக்கு கொஞ்சம் ரொம்ப அசிங்கமாக இருக்குடான்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பட் நான் அவங்களுக்கு புரிய வச்சிருந்தேன், அக்கா இது ஃபைனல் டே ஒரு கேம் ஷோக்கா, ரொம்ப ரியாக்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இது தப்பா தெரியும், நாளைக்கு நீங்களே கை தட்டுவீங்க எகிரி அச்சாம்பரா அடி அப்படின்னு நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்கக்கா அப்படின்னு தான். நம்மளும் இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால அந்த கேமோட புரிதல் நமக்கு இருக்கு. அப்படின்னும் போது நம்ம தான் எடுத்து சொல்லணும். அதே மாதிரி தான் மக்கள் 2 பிரிவா இருக்காங்கன்னு சொல்றேன். இப்போ நீங்க கமருதீனுக்கு வந்து அப்போ வந்து ஏட்டர்ஸ் அதிகமாக இருந்தாலும் மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு 75-25 ஆயிடுச்சு. அப்போ 50-50 இருந்துச்சு. அப்போ இது ஒரு கேமா பார்க்குற ஒரு ஆடியன்ஸும் இருந்தாங்க, பர்சனலா பார்க்குற ஆடியன்ஸும் இருந்தாங்க. ஸோ அதுதான் அப்போ பிரச்சனையா இருந்தது. ஸோ அதனால கெட்டது ஈஸியாக பரவிடுச்சு. இப்போ அதை அவன் பேலன்ஸ் பண்ணக்கப்புறம் இப்போ எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ஸோ ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தான் ப்ரோ, நாங்கள் எல்லாம் புரிய வச்சோம். இப்போ எல்லாம் ஓகே ப்ரோ, சூப்பராக போயிட்டு இருக்கு. ஆமாம். இப்போ கமருதீன் பற்றி அதிகமாக டெலிவிஷன் வந்து வெளியே காமிக்க மாட்டிருக்காங்கன்ட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம். எதுவும் காமிக்காமல் இருந்திருக்கலாமோ? இல்லை ப்ரோ, இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒன்றுமே இல்லை ப்ரோ. இப்போ லாஸ்ட் வீக் சண்டே அன்னைக்கு நைட்டு வியானா, சுபிக்ஷா, சபரி 3 பேர் ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. என்ன பேசுனா, குட்டீஸ்க்குலாம் அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு. என்னன்னா அந்த வீக்கெண்டில் சொல்லியிருக்காரு, யாருன்னா விஜய் சேதுபதி சார் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு குட்டீஸ்லாம் பிடிச்சிருக்கு, ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. அது நம்மளுக்கு என்னன்னு தெரியல, அதை பற்றி பேசக்கூடாது. ஸோ அந்த இடத்துல அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, பாரு குட்டீஸ்க்குலாம் பிடிச்சிருக்கான் அவனை, பா அவன் வந்துட்டான்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அது நல்ல கண்டென்ட் தானே, அது ஒரு நல்ல கண்டென்ட் தானே. ஏன்னா நீங்க இப்ப சிவகார்த்திகேயன் வந்து விஜய் சார் மேலே ஏறி பிடிச்சிட்டீங்க எல்லாரும் சொல்லும் போது அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. பட் நமக்கு ஒரு சின்னதா ஒரு எல்லாரும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு எலிவேஷன் கிடைக்குதுல்ல. அந்த எலிவேஷன் ஒரு தடவை மிஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப நீ நல்லா விளையாடுற அப்படின்னு சொல்றாரு விஜய் சேதுபதி சார், சொல்றாரு. அது ஏன் வியானா வச்சு சொல்ல வைக்கிறாரு? அப்ப நல்லா பண்ணியுமே இன்னொருத்தவங்களுக்கு யார் எலிவேஷன் கிடைக்குது? வியானாக்கு கிடைக்குது. அப்ப நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? இதெல்லாம் எங்களோட கேள்வி. அதே மாதிரிதான் இந்த இடத்துல நீங்க இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எங்களுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்குமே. எல்லாத்தையுமே பண்ணிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு கடைசியில யோசிச்சு பாருங்க ப்ரோ, அது கிடைக்கிறது நல்லா கிடைக்கணும் ப்ரோ. அதுக்காக தான் உள்ளே போய் அதுக்கு தானே உள்ள போயிருக்கோம், அதுக்கு தானே உழைக்கிறான், அவ்வளோ எஃபர்ட் போடுறான். நீங்க அவன் பண்ண எல்லா விஷயங்களும் பாருங்களேன், ஓகேவா? அது வந்து கொஞ்சம் மீதி எல்லா விஷயத்தையும் இப்போ நீங்க சபரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ப்ரோ, அந்த 1 hour ஃபுட்டேஜ்ல அவர் உட்காந்து அழுகுற வரைக்கும் போடுறாங்க ப்ரோ. ஓகே, அந்த அழுகிற போறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு, இந்த விஷயத்த சொல்றதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா? நம்ம யோசிப்போம்ல ப்ரோ, பர்சனலா ஃபேமிலியா. ப்ரோ நான் இப்பயும் சொல்றேன், நான் சேனல் வந்து போட்டாங்கன்னு சொல்லல, இதெல்லாம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டா கேட்கறது தான். இதுல என்ன ப்ரோ இருக்கு? நம்ம உழைக்கிறதே அதுக்காக தான். உள்ள போய் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான், எஃபர்ட் போட்டுட்டே இருக்கான், என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருக்கான். ஒரு டைம் மேல அவனுக்கே டேய் என்னடா அப்படின்னு இருக்கும்ல. அதாவது உங்களுடைய இது வந்து என்னன்னா மேபி இப்படியா இருக்கலாமா, என்னன்னா கமருதீனுடைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வெளியே வரதில்லை, அதை கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணி வேற ஏதாவது நல்ல மேட்டர் போட்டா கூட பரவாயில்ல, அதுவே வந்து லேக்ல தான் போகுது. அதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு என்டர்டைன்மெண்ட். அதுதான் சொல்றேன், அதுக்கு நீங்க பேசாமலே விட்டுருங்களேன். அமைதியா உட்காந்து இருக்கிறேன்னு தெரியாம ஏஞ்சி போட்டுமே, பேசவும் விட மாட்டீங்க. அவன் ஏஞ்சாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டுது, உட்காருங்கிறீங்க. அதுக்கான எவ்வளோ ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் வந்திருக்கு, நீங்களே பார்த்துருக்கீங்க. ஒரு பேச கொடுத்தா தானே பழக தானே வரும் ப்ரோ. நான் என்ன கேட்குறேன்னா ப்ரோ, அவன் ஒரு விஜேவா ஒரு ஆர்ஜேவா நீங்க சொல்லுங்க? மனுஷன், ஆக்டர் தாண்டி மனுஷன் ப்ரோ. ஆக்டர் மட்டும் என்ன கொம்பா முளைச்சிச்சு சொல்லுங்க? இப்போ ஆக்டர்னா பேச தெரியலனா நீங்க ஆக்டர்னு ஒத்துக்க மாட்டீங்களா? நடிக்க தெரியலனா ப்ரோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. அப்ப நீ போய் பேச்சு தரமா அப்படி இருக்கணும், அடிக்கணும்னா
கத்துக்க தானே வந்திருக்கோம். இந்த 100 நாள் 106 நாள் அவன் எப்படி பேசுறான்னு தானே விஷயம். இப்ப இருக்கிறதுக்கு அவன் எப்படி இருக்கான்னு விஷயம் இருக்கலாம். லைவா கொஞ்சம் எப்படி கொஞ்சமா இருக்காருன்னு தான் அர்த்தம். கத்துக்க தானே ப்ரோ வந்திருக்கோம். இப்ப இந்த பிக் பாக்ஸிங் இருக்குல்ல, இப்ப வந்து இவங்க பண்றாங்க, சுபிக்ஷா பண்றாங்க, அவங்களும் கத்துக்கிறாங்கல்ல. ஸோ அப்படிம்போது அவன் பேச கத்துக்கிறான், அவனோட பாயிண்ட்டை ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறான். அதுக்கான டைம் ஸ்பேஸ் தான் இல்லைன்னு சொல்றேன். அதுக்குள்ளேயே அவனை போட்டு குத்தி குத்தி உனக்கு தெரியாதுன்னா அப்ப நீங்களும் ஒரு தப்பு தானே பண்றீங்க. அப்பப்போ இப்போ இல்ல. பட் முன்னாடி சில வாரங்கள்ல வந்து விஜய் சேதுபதி வந்து கமருதீன் நான் உங்ககிட்ட கேட்கறதே வேஸ்ட், நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா சாட்டர்டே சண்டே ஆனாலே அவர் பேசுறது தான் மேட்ரு. பட் அதே ஒரு ப்ராப்பரா பேச விடாம அந்த மாதிரி அடக்கி உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, அதுக்கு தான் ப்ரோ சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்க கூட பேசவே பிடிக்கல யாருக்கும், அவருக்கும் பிடிக்கல. அதுதானே அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் இப்ப எல்லாருக்கும் பேச பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அது கூட அதான் ப்ரோ, ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவா மாறுற ஒரு இடமா தான் நான் அதை பாக்குறேன். அது எனக்கு ஓகே தான். பட் எனக்கு என்ன, நான் பண்றதை சொல்லலைங்கிறது தான் எனக்கு கோவம், வேற எதுவும் கிடையாது. இப்போ கானா வினோத்தும் கமருதீனும் ஃபர்ஸ்ட் வாட்டர்ல இருந்தாரு. பட் அது வேற ஒரு கேட்டகரியா இருந்தது. இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கு. அப்பப்போ சண்டவும் போட்டுக்கிறாங்க. கானா வினோத்தும் சரி, இவன் அவ்வளவுதான்டா அப்படின்றது, இவரும் கொஞ்சம் வார்த்தைக்குள்ளது. அதுக்கப்புறம் பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எப்படி இல்ல ப்ரோ, இருக்கு? அது ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரோ. ஏன் சொல்றேன்னா, 2 பேரோட ஃபேமிலி கதையும் ஒரே மாதிரி இருந்தது. ம்ஹ்ம். நீங்க ஒரு நாள் ஃபைனல்ஸ் 2 பேர் நிக்கிறான்னு வச்சுங்களேன், வினோத்தும் கமருதனும் மேபி காட் கிரேஸ் நடந்தா சந்தோஷம் தான். 2 பேருமே நிக்கிறாங்கன்னா 2 பேர்ல யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஷிப். இதுலயே நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா என்ன நீயாவும் நீய நானாவும் பாக்குறாங்க. நீங்க நல்லா பாருங்களேன், கமருதனுக்கு ஒரு சண்டைனா வினோத் வருவார். வினோத் எதாவது பண்ணானா கமருதன் அப்படியே சைலண்டா வந்து ஃப்ரேம்ல நின்றுவான். இந்த கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பர்சனல் கான்வர்சேஷன் இவங்க 2 பேர்லயும் இருக்கும். ஆனா இவங்க 2 பேருமே சொல்றதை கேட்டுப்பாங்க. அதான் ப்ரோ, 2 பேர் கதையும் ஒண்ணு ப்ரோ. 2 பேர் வளர்ந்த விதமும் ஒண்ணு. அவங்க 2 பேரும் கனெக்ட் ஆயிடுச்சு. இன்னொன்னு, அந்த எதையுமே பார்க்காம, அந்த ஈகோ எதுவுமே இல்லாம, இப்போ ஒண்ணும் இல்ல, அவர் ஏரியாலே பார்த்திருப்பாரு, எகிரிட்டு நிறைய பசங்க கூட வளர்ந்துருப்பாருல, அவர் அந்த சைட்ல இருக்கனால வளர்ந்துருப்பாரு. மேபி அதுல கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு, டேய் என்னடா பண்றது, ஒரே ஈக்குவல் கனெக்ட் ஆகும்ல. மாமா மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆமா, சோ அது வந்து ஈஸியா கனெக்ட் ஆகும். இப்ப ஒரு இடத்துல நம்ம இப்ப க்ளோஸ் ஆகுறோம்னா, நம்ம ஏதோ ஒண்ணு பாதிச்சிருக்கோம்ல, ஏதோ நம்ம கனெக்ட் பண்ணல, அந்த கனெக்ட் வந்து ஸ்டார்டிங்கே அவங்க 2 பேருக்கும் வந்துருச்சு. நீங்க 2வது வாரத்துல இருந்தே வந்துருச்சு அவங்களுக்கு. கமருதீன், நீங்களும் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான். உங்களுடைய இந்த என்ன சொல்றது, லைக் ஜோக்ஸ், அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது முடிச்சுட்டு அப்படியே கானா வினோத்கிட்டயும் வந்தாங்க. இப்போ பிக் பாஸே சொல்றாரு, உங்களுடைய நீங்க வந்து ஹீரோ மாதிரி இருக்கீங்க, ஹீரோ மெட்டீரியல், உங்க கவுண்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா மக்கள் கேட்கறது தான், நாங்க அந்த கவுண்டர்ஸ் எதுவும் பார்க்கலையே. ஏன்னா அவங்க வந்து 1 ஹவர் எபிசோட் பார்த்து மட்டும் தானே பேசுவாங்க அப்படின்ட்டு. இதை நம்ம பேசிட்டோம். பட் இருந்தாலும் இது இப்படிதான் போகுமா? கவுண்டர்ஸே வரலையா? இதான் ப்ரோ, இது அநியாயமா இருக்கு ப்ரோ. இல்ல கவுண்டர்ஸ் ப்ரோ, கவுண்டர்ஸ் யாரு பண்றாங்களோ அது காட்டுறதுல தான் இருக்கு. அதுதான் ஆமா, கேட்குறேன். காட்டலையே. இது ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஷாக்கா இருக்கு. என்னடா பிக் பாஸே சொல்றாங்க, அப்புறம் ஏன்டா இதெல்லாம் நீங்க காட்டல, இதெல்லாம் நீங்க ஏன் நீங்க வெளியே எஸ்டாப்ளிஷ் பார்க்காமலே பிக் பாஸ் சொல்லுவாரு ப்ரோ. நம்ம இன்னொரு விஷயம், அவன மாதிரி கவுண்டர் கொடுக்கவே முடியாது. நீங்க மொக்க ஜோக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, கவுண்டரும் சரி, நிமிஷம் ஒன்று போட்டுட்டே இருப்பான். ரைட். ஒரு படம் ப்ரொமோஷன் உள்ள வரும்போது கூட கமருதீன் பத்தி ஒரு பாசிட்டிவான நோட் ஒன்று வச்சாங்க. நீங்க வந்து யாரு கூடயாவது ஸ்டாண்ட் பண்றீங்கன்னா அவங்களுக்காக நீங்க சூப்பரா ஸ்டாண்ட் பண்றீங்க, நீங்க ரொம்ப நல்ல பிளேயரு. நான் பிக் பாஸ்க்குள்ள போகும்போது நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு நீங்க கங்க்ராட்ஸ் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டீங்க என்ன அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ஏன் சொல்றேன்னா, நிறைய கேர்ள்ஸ் மேல தப்பான ஒப்பீனியன் இருந்தது நம்ம கமருதீனுக்கு. பட் இது சொன்னோடனே எல்லாமே சைலண்டா நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. இது கூட அந்த 1 ஹவர் எபிசோட்ல அவங்க போட்ட மாதிரி தெரியல. அதான் ப்ரோ, என்ன தெரியுமா ப்ரோ, நம்ம பார்க்குறது எல்லாமே உண்மை கிடையாது ப்ரோ. நான் லாஸ்ட் இன்டர்வியூஸில் இதை பற்றி பேசியிருக்கேன். ஓகேவா, நான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம இன்டர்வியூ கொடுக்க வேணாம்லாம் நான் வந்து விட்டுட்டேன். அது ஒரு நமக்கான டைம் வரும்போது கொடுக்கலாம். ஏன்னா என்ன பேசினாலும் வந்து தப்பாக தான் கன்வே ஆகுது. ஓகேவா, நீங்கள் பார்க்குற ஒரு ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் வந்து அது அவங்களே கிரியேட் பண்ணுறது. ஓகேவா, நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து கரெக்டு கிடையாது. 24/7 நாங்கள் பார்க்குறோம். 1 ஹவர் ஃபுட்டேஜ் கரெக்டு கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். 24/7 என்ன நடக்குது, ஒரு சண்டை எதுக்காக நடக்குது, டக்குன்னு நான் போய் ஒருத்தனை அடிச்சிடுறேன். ஓகேவா, நான் அடிச்சிடுறேன். ஓகே, அவன் எனக்கு கத்தியால குத்திருப்பான், நான் திருப்பி அடிக்காம என்ன பண்றது? அப்ப என்ன அளவுக்கு நான் அடி வாங்கியிருக்கணும், அந்த அடியோட வெளிப்பாடு தானே. அந்த விஷயத்தை இங்க யாரும் கன்வே பண்ண மாட்டாங்க. நம்ம யதார்த்தமா பார்த்துட்டு, என்னடா இப்படி பண்றான்டா டேய், இவன்லாம் என்னடா இப்படி இருக்கான். அப்ப இப்ப வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து நீ தள்ளி விட்டீங்க, என்னென்னவோ பேசுனீங்கன்னு சொல்றீங்க. கமருதீன் தானே வெளியே போயிருக்கணும். ஏன் அவர் வெளியே போனாரு? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குற எல்லாத்தையுமே நம்ம தப்பான கண்ணோட்டத்தில் கிரியேட் ஆயிடுச்சு ப்ரோ. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்குற ஆடியன்ஸ் தான் நான் பூர்ணிமாவும் பார்க்குறேன். ஓகேவா, இப்போ நீங்கள் எல்லா கெஸ்ட்டும் உள்ளே வராங்க ப்ரோ, யாருமே கமருதீனை மதிக்கிறதே கிடையாது. அது எனக்கே தெரியுது. நீங்கள் எவ்வளோ செலிபிரிட்டிஸ் உள்ளே வராங்க, ஒருத்தர் கூட வந்து அவங்ககிட்ட பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டுறாங்க.
பட் நான் பூர்ணிமாவும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. நானே ரொம்ப என்னடா இது அப்படின்னா, ஆனா அவனுக்கு லேடிஸ் ஃபேன்ஸ் தான் ரொம்ப அதிகம். ஆக்சுவலி உண்மை. சீரியல் சைடுல இருந்து நல்லா நிறைய புடிச்சிட்டாரு. இன்ஸ்டாகிராம்ஸ் நம்ம எது பார்க்கும்போது தெரிஞ்சிடும்ல, அதில் காட்டிடும்ல எவ்வளோ ரேஷியோ இருக்குன்ட்டு. பெண்கள் ரொம்ப மதிக்கிறாங்க. ஃபேன்ஸா நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் உண்மை. அதுதான் நான் திரும்ப திரும்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குடா, கொஞ்சம் பார்த்து பண்ணு அப்படிங்கிறது தான். இப்போ அந்த ட்ராக் வந்துட்டான் ப்ரோ. உங்களுக்கே தெரியும். நம்ம ஸ்டார்டிங் அந்த 2 வாரம் ஏன் வெடிச்சதுன்னா, டேய் நான் உன்னை இப்படி நினைச்சோம்டா, ருத்ராட்ச கொட்டை போட்டு குமரனா நீ போன, டக்குனுடா இப்படி மாறிட்ட. எங்களுக்கு அது அவங்களால ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லாலாம் மாறிடுச்சுன்னா சொல்ல முடியாது ப்ரோ. ஒரு 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 ஆமா ஒரு 3ல ஒரு 3ல 2 பங்கு அந்த மாதிரி மாறி இருக்கு. இவரை தவிர உங்களுக்கு பிக் பாஸ்ல இருக்கிறவங்க யாராவது நெருக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா ப்ரோ? பிரஜன் தெரியும் ப்ரோ எனக்கு. பிரஜன் தெரியும். பிரஜனும் நானும் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஒர்க் பண்ணோம். ஸோ நான் ஒரு கோ டைரக்டராகவும் அவர் ஹீரோவும் பண்ணார். அந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ உள்ளே போனார். பட் பெருசாக நாங்கள் அந்த க்ளோஸாலாம் பேசிக்கிற அளவுக்கு இப்போ நீங்கள் கேம் சொல்லி கொடுத்து அனுப்புகிற அளவுக்குலாம் க்ளோஸ் கிடையாது. ஃபைனல் அவங்க கேம் தானே அவங்க ஆட போகிறாங்க. ரைட். அவருடைய இது உள்ள கேம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? லைக் உள்ள வெளியே நீங்கள் பார்த்ததுங்க பிரச்சனை இல்லை ப்ரோ. அவர் இன்னும் கேமுக்குள்ளே வரல ப்ரோ. அவர் கேமுக்குள்ளே வரல. அவர் ஏதோ பிடி சார் மாதிரி போய் நின்றுட்டு இருக்காரு. பட் ஆனால் அது எல்லாருக்கும் பிடிக்கணும்னா தமிழ் அம்மா மாதிரி இருக்கணும், தமிழ் ஐயா மாதிரி இருக்கணும். அப்போ தானே பிடிக்கும். ஸோ பிடி சாருங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆனால் அவரும் நல்ல பிளேயர் தான். ஸோ என்னன்னா கொஞ்சம் டைம், அவருக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். சில விஷயங்கள் மாற்றிக்கணும். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போனதுனால அது பாசிட்டிவாகவும் இருக்குது, மைனஸாகவும் இருக்கனால அந்த புரிதலே அவங்களுக்கு இன்னும் வரல. அது எப்படி ஹேண்டில் பண்ண, அதில் தான் கேம் ஓடிட்டு இருக்கு. அவங்க கேமே எதுக்குள்ள இருக்குன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த லிமிட் தாண்டக்கூடாது, நம்ம இதை சேஃபாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால அது என்னைக்கு அவங்க பிரேக் பண்ணி வெளியே வராங்களோ அப்பதான் கேம்குள்ள அவங்க வர முடியும். ஆனா அவர் சொல்றாரு இண்டிவிஜுவல் தான் அப்படின்ட்டு. பட் ஆனா ஆடுறது எல்லாமே கப்பல தான். இல்ல இண்டிவிஜுவல்லாம் கிடையவே கிடையாது ப்ரோ. பொண்டாடி தொட்டா அவர் வராரு, நான் இருக்கேன்ல அப்படின்னு வராரு, மதுரைக்கார மாதிரி ஏய் வாடா வராரு. அது இந்த கேமுக்கு செட் ஆகுது ப்ரோ. இங்க நீ வந்து ஒய்ஃப் அகேன்ஸ்டா பேசணும், நீ இங்க அகேன்ஸ்டா பேசணும். அப்பதான் கிளிக் ஆகும். ஒரு டைம்ல சமாதானப்படுத்தும் போது அந்த விஷயத்தையும் எதிர்பார்ப்பாங்க. இப்போ நம்ம கமருதீன் பத்தி இவ்வளவு பேசியிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளா வந்து இந்த எஃப்ஜே உடைய சில நம்ம ஓப்பனா லீலைகள்லாம் கொஞ்சம் வெளியே வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கமருதீன் இந்த அரோரா நம்ம பார்வதி அப்படின்ற மாதிரி பண்ணி நிறைய பேசியிருந்தோம். நிறைய சேனல்ஸ்லாம் டிஃபேம்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் ஏன் எஃப்ஜே இது வெளியே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு. ஏன்னா வெளியே நம்ம பிபி டீம் காமிக்கல அப்படின்ட்டு. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. கனியும் சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி பையனை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் போகுது. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த வியானா கூட ரொம்ப லவ் கண்டென்ட்லாம் அப்போ ஓடின்னு இருக்கு. நடுவில் வந்து கொஞ்ச நாள் ரம்யா கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆதிரை பார்த்தா லைக் கமருதீனுக்கு பிரதரா இருப்பார், ஒரு அண்ணனா இருப்பார். அந்த அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க வெளியே. இதே வெளியே தெரியல. இல்ல ப்ரோ, அது வந்து எஃப்ஜேவோட கேம் ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. அது என்னன்னா இப்போ நீங்கள் ஆதிரை காலி பண்ணதும் அதை வச்சு தான். இப்போ வியானாவும் ஓட்டிங்கில் லாஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா வியானாவை காலி பண்ணுறதுக்கான ஸ்கெட்ச் தான் அது. ஓகேவா? அது வந்து எந்த வகையிலும் ஒர்க் அவுட் ஆகாது. இன்னொரு விஷயம், வியானா அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணலையே. எல்லாரையும் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ஜோனுக்குள்ளே போக மாட்டேன்ட்டு. அப்போ இப்போ என்ன தெரியுமா ஆடியன்ஸ்க்கு தோணுது, அப்படி ஜெயிக்கணும்னா என்ன வேணா பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ கமருதீனுக்கு வந்து ஒரு லவ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது எல்லாமே ஆர்கானிக்காக வந்துச்சு. எதுவுமே வந்து இவங்களே போய் லவ் கண்டென்ட் பண்ணுங்கிறதுக்காக பண்ண மாதிரி தெரியல. ஆனால் பார்வதி பண்ணாங்க. பார்வதி சொல்லிட்டே பண்ணாங்க. கலையரசன் கிட்ட வெளியே வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏய் பார்க்கறதுலேயே வந்தாண்டி நல்லா இருக்கான், இவன் நம்ம ட்ராக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்ததுனால தான் அவங்க பேரை கெடுத்துக்கிட்டாங்க. கமருதீன் கொஞ்சம் சப்போர்ட்டர்ஸ் மேலே போச்சு. வேணாண்டா பார்வதி கிட்ட போவாதரா இருந்துச்சு. பட் இவங்க ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஷயத்த செட் பண்ணி வச்சிருக்காங்க. 50 நாளைக்கு நீ ஒரு வாரத்துலேருந்து வந்து திடீர்னு பக்கத்தில் உட்காந்து பேசுறது, நீ என்ன பண்ணாலும் கமருதீன் பார்வதி ஆயிட முடியுமா? அவங்க அங்கேருந்து டேய் விதை போட்டிருக்காங்கடா, அங்கேருந்து ஆலமரமா நிறுத்தி வச்சிருக்காங்க, அதை புடுங்கிறதுக்கு பார்ப்போம் அரோரா ஏதோ பண்ணிருக்கா. நீங்க இப்ப வந்து டக்குன்னு 50 நாள்ல எப்படி பண்ண முடியும்? பாக்குறவங்களுக்கு நாலேஜ் இருக்குல்ல. இப்போ மற்றவங்களோட கேம் பிளேலாம் எப்படி பார்க்குறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வியானா ஆகட்டும், இப்போ சபரி வந்து கொஞ்சம் அதிகமாக காமிக்கிற மாதிரி இருக்கு பிபி ஹவுஸில். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு ப்ரோ, என்ன வேணா காட்டட்டும் ப்ரோ, என்ன வேணா பண்ணிட்டோம் ப்ரோ, கேம் விளையாடணும் ப்ரோ. நீங்க சபரியை சொல்லுங்க, என்ன விளையாடுறாரு நீங்க சொல்லுங்க. என்ன நல்லவனா இருந்தா பிக் பாஸ் டைட்டில் குத்துருவீங்களா? இல்ல நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா சொல்லுங்க. இதுக்கப்புறம் எந்த இன்டர்வியூலையும் எதுலையுமே நான் வந்து பேச மாட்டேன். கமருதீன் டைட்டில்லாம் வாங்க மாட்டாருங்க, எங்களுக்கே தெரியும். 106 நாள் இருந்துட்டு ஃபைனல் மட்டும் போய் நின்று வந்தா போதுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன்.
ஆனா சபரி வந்துட்டு டாஸ்க் இருந்தா அதுக்கு ஏதாவது பண்றாப்ல விளையாடுறாப்ல, அது தாண்டி பெருசா வீட்டுல எதுவும் பண்ணல. சண்டை போனா வந்து நிக்கிறாரு. சிம்பிளா சொல்றேன் பாரு, என்ன தெரியுமா, நீ நல்லவங்கிறது நம்மளா புரிஞ்சுக்கணும், நமக்கு தெரியணும். ஏய் நல்லவன்ல அவன்ட்டு, நான் நல்லவன் காட்டக்கூடாது. இதுதான் சபரி பண்றாரு. நீ ஒரே விஷயம் தான், நான் பார்த்துட்டு டேய் சபரி எவ்வளவு நல்லவனா இருக்கான்ல அப்படின்னு நான் சொல்றேன். நீ என் நல்லவன், நான் நல்லவன்டா, நல்லவன்டா நீ சொல்லாத. அதுதான் அவர் பண்ற பெரிய மைனஸ். இன்னொன்னு, நீ என்டர்டைன்மெண்ட்டா அவர்கிட்ட என்ன ப்ரோ இருக்கு? ஒண்ணுமே பெருசா இல்லையே ப்ரோ. என்ன பண்ணாலும் ஒட்டவே மாட்டுதுல்ல. ஓகே, அதுதானே ரொம்ப முக்கியம். நீ எதுக்கு காசு வாங்கிட்டு உள்ள போய் உட்காந்துருக்க? மக்களை மகிழ்விக்க தான். நீ அது வகையில் நீ என்ன பண்ண? இப்ப வரைக்கும் பெருசா எதுவும் இல்ல. உண்மைதான் ப்ரோ. நான் இதுதான் ப்ரோ போய் சொல்ல போறேன். கீழே வந்து நான் அசிங்கமா திட்டினா கூட பிரச்சனை இல்லை ப்ரோ. இல்ல மேட்டர் அது அவங்களுக்கே தெரியும் ப்ரோ. நான் என்ன ப்ரோ இப்படி அப்படி அப்படி இப்படி என்ன இல்ல, இந்த பாலா சார் சொல்ற மாதிரி தான் எவ்வளவு யோசிக்க வேண்டியது இருக்கு பாத்தீங்களா இல்ல ப்ரோ. எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க எனக்கு அதான் சொல்றேன், திரும்ப திரும்ப அது சேனல் பண்றாங்களா என்ன பண்றாங்களா, அதை விஜய் சேதுபதி சார் பண்றாரு, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த எலிவேஷன் விக்கல்ஸ் விக்ரமுக்கு கிடைக்குது, ஓகேவா, இது சபரிக்கு கிடைக்குது, பார்வதி கூட கிடைக்குது. ஏன் கமுதனுக்கு அந்த எலிவேஷன் கிடைக்க மாட்டேதுன்னு கேக்குறேன். நீங்க நல்லா பண்றேன்னு சொன்ன மக்கள் கை தட்டுறது மட்டும் போதாது, நீ என்ன பண்ணு ஸ்ட்ராங்கா எக்ஸ்பிளைன் பண்ணு. கமுதன் அந்த சைக்கிள் கண்கள் ரெண்டால் இப்படி போனீங்க பாருங்க, இந்த தாஜ்மஹால் எடுத்து ஆடினீங்க பாருங்க, இப்ப வரைஞ்சிங்க பாருங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்டை எடுத்து வச்சோன்னு வச்சிங்களேன், அதானே மக்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லும் போது ப்ரோ ஒரு மேட்டர் ஒன்று பார்த்தேன். அந்த நீங்க சொல்ற டாஸ்க் இருக்குல்ல ப்ரோ, அந்த கண்கள் 2 ஆள், அந்த டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் அரோராக்கு வந்து அந்த சைக்கிள் ஓட்டிட்டு பழகிட்டு இருக்கோம். கமருதீன் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் கமருதீன் வந்து சைக்கிள் ஓட்டுறாரு. பிக் பாஸ் வந்து சொல்றாரு, "கமருதீன் திஸ் இஸ் யுவர் லிமிட்" அப்படின்றாரு. கமருதீன் பயந்து வச்சுட்டு போறாரு. அது அவ்வளோ இன்னும் எனக்கு தப்பாவோ அசிங்கமாவோ எதுவும் தெரியல. ஏன்னா அரோராக்கு சைக்கிள் சொல்லி கொடுத்துருந்தாரு இவரு. ஹீரோ ஆயிட்டா ஏன் உள்ள அனுப்பி ஏன் இப்படி இல்ல ப்ரோ, ஹீரோ ஆயிட்டா கமுதன் ஹீரோ ஆயிட்டா ஆகக்கூடாது. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா ப்ரோ, நீங்க ஹீரோங்கிறீங்க, ஹீரோன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீ வேற மாதிரி காமெடின்னு சொல்லிடுறீங்க, மக்களே குழப்பிடுறீங்க. ஒன்னு சொல்றேன்னா ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல நிக்கணும்ல, இங்க அதுக்கான ஸ்பேஸே கொடுக்க மாட்டீங்களே. அதுக்கு தான் ப்ரோ திரும்ப திரும்ப அந்த எலிவேஷனுங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கேன்னா, அது பிக் பாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா எபிசோட்லயும் எல்லா சீசன்லயும் அந்த எலிவேஷன் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு. அந்த எலிவேஷன் வந்து கிரியேட் ஆகும் போது அதை தடுக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அவ்வளவுதான்.